ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துவிட்டால் இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அபத்தமான ஒரு பேச்சு, இது எவ்வளோ பெரிய ஒரு பதற்றம் சமுதாயத்தில் உண்டு பண்ணும். ஒரு ராகுல் காந்தி வந்து அடுத்த தலைவர் என்னென்னவோ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு லீடர் வர வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கவனக்குறைவோட இந்த இந்திய தேசத்தில் அனைத்து மதத்தினருமே, நம்மளுடைய இந்து மதமாகட்டும், முஸ்லீம் இஸ்லாம் மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், ஜெயினிசம் ஆகட்டும், புத்திசம் ஆகட்டும், பார்சி ஆகட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். இங்கே எங்கேயாவது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்றைக்குமே வந்ததில்லை. இந்த காங்கிரஸ், இந்திய ஜனநாயக, இந்திய கூட்டணி, இவங்க மாதிரியான கட்சிகள் தன்னுடைய தோல்வியை இது பண்ணுறதுக்காகவும், தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகனுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, இவங்களுடைய முகத்துக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க, சின்னத்துக்காக போடுறாங்களே கண்டி. செல்லூர் ராஜு அண்ணா அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசுறது வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு ஜோக் அப்பப்போ நிறைய பண்ணுவாங்க. தர்மாக்கோல்ல வந்து தண்ணீர் ஆவியாக்குறதை தாண்டி வெங்காயத்தை பற்றி அவர் சொன்ன விஷயமாகட்டும் எல்லாமே ரொம்ப வேடிக்கையாகவும் விசித்திரமாக இருந்தது. நாசா விஞ்ஞானிகளும் அதை பற்றி நிறைய விட்டு நோக்குறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளர் நடந்திருக்கிறாரான்னு கேட்டால் நடக்கவில்லை. தனிநபர் தாக்குதலும் அவதூறு பேச்சுக்களும் ஒரு அடாவடியான ஒரு பேச்சுக்களை தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி பேசினதனுடைய விஷயம், இந்த தோரணையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலை விஷயமா இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற பசங்க தான் சீமானுடைய பேச்சை வந்து ரொம்ப விரும்பி லைக் பண்ணி கேட்டு ஓட்டு போடுவாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு இது நகராது. இந்த தேர்தலையுமே சீமான் வந்து பின்னடைவு தான் சந்திப்பார். 40 தொகுதியிலும் தோல்வி மட்டும்தான். 40 தொகுதியிலும் டெபாசிட் காலியாக்கப்படும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி சார். வணக்கம். சமூகத்தை பிளவுபடுத்தும் வகையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பிரதான கட்சிகளான தேசிய கட்சிகளான பாஜக தலைமை ஜேபி நட்டாவுக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் 2 கட்ட தேர்தல் மட்டுமே எஞ்சிருக்க இந்த நிலையில் இது இப்படி ஒரு உத்தரவு. இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த உத்தரவு வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு உத்தரவு. என்ன விதம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம எலக்ட்ரல் டிக்னிட்டி, இந்த எலக்ட்ரல் மெத்தட், இந்த நம்ம ஜனநாயகத்தினுடைய இந்த தேர்தல் முறையில் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அதனுடைய கண்ணியத்தை நம்ம காக்கணும். இரு பெரும் கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தி கூட்டணியுடைய தலைவர்கள் நம்மளுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் ஜேபி நட்டா அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உங்களுடைய பிரச்சாரங்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து கொஞ்சம் வரம்பு மீறி போகாம கொஞ்சம் அந்த கண்ணியத்தை காக்க வேண்டும் ஒரு ஜென்ரலான ஒரு நோட்டீஸ் தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இதை நான் வரவேற்கிறேன். இதை வந்து தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிபிகேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும், கேண்டிடேட் எப்படி பண்ணணும், இதுக்கான விளக்கங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து தேர்தல் ஆணையம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் புக்லயே இருக்குது. என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மொழி ரீதியாக, இனம் ரீதியாக, மதம் ரீதியாக, ஜாதி ரீதியாக யாரையும் துன்புறுத்துறதோ அடையாளப்படுத்துறதோ விமர்சனம் பண்றதோ கூடாது என்று ஆல்ரெடி நம்மளுக்கு உத்தரவுகள் இருக்கு. ஒரு சில கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள், இந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள், திமுக மற்றும் காங்கிரஸ், அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற இந்த ஜனதா பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா கட்சி ஆகட்டும், இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுடைய சமாஜ்வாதி கட்சி போன்றவர்கள் இந்த வரம்பு மீறி பண்றதுனால இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதன் பிறகாவது அடுத்த நடக்க போற 2 கட்டம், 7 கட்டத்தில் இன்னும் 2 கட்டம் தான் பாக்கி இருக்குது. நம்மளுக்கு மே 25, அதோட ஜூன் 1 இருக்குது. இதை வந்து அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா பொதுமக்கள் நம்ம சைட்ல இருந்தே கூட நம்ம ஒரு கோரிக்கை பிரதான கட்சிகளுக்கு வைக்கிறோங்க. இல்லை, இப்படி பேசுறதுனால சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும்? கண்டிப்பா ஒரு எலெக்ஷன் நேரம் அப்படின்றது வந்து ஒரு திருவிழா. எப்பவுமே ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கணும். ஊர்லேயே ஒரு அம்மனுக்கு நம்ம காப்பு கட்டுற ஒரு திருவிழானாலுமே சந்தோஷமாகவும் சில விஷயங்கள் நடக்கும், துக்கமான ஒரு விஷயங்கள் நடக்கும், அதிரடியான விஷயங்களும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுனால இதை யூஸ் பண்ணி சந்தர்ப்பவாதிகளும் சில கட்சியில் இருக்கிறவங்களும் இதை வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணி ஒருத்தர் மீது ஒருத்தர் தாக்குதல் பண்ணுறது, மத ரீதியாக, மொழி ரீதியாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு சமூக பதற்றத்தையுமே கூட இது உருவாக்கலாம். அதையும் தாண்டி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நம்ம வரும். இப்போ இந்தி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப விதிகள் மீறி ரொம்ப அனாவசியமான ஒரு பேச்சுக்கள். இப்போ நம்ம காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் டெல்லியில இருந்து ஒருத்தர் பேசுறாரு, தென்னிந்தியர்கள் எல்லாருமே ஆப்பிரிகள்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு இன வெறி பிடிச்ச ஒரு பேச்சு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். நம்ம இந்த மாதிரியான பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சியில் தொடர்றதை வந்து நம்ம முழுமையாக எதிர்க்கணும். இப்போ அரசியல் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு லீடிங் இல்லை, அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய உணர்வையும் சென்டிமெண்ட்டையும்
இந்திய கூட்டணியும் இந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கையில் எடுப்பது வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறது. நம்ம வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு 2024 வந்துட்டோம். ஒரு தொலைநோக்கா வந்து ஒரு நம்ம முன்னேற்ற பாதையில போறதை விட்டுட்டு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சுக்கள், ஒரு பிரிவினைவாதம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது போன்ற வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் எந்த இடத்துல எப்போ எக்ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் இருக்கிற இடத்துல, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல, இங்கதான் இவங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. ஒரு நகர்ப்புறத்துல ஒரு சிட்டியில பண்றாங்கன்னா இல்ல. ஏன்னா சிட்டிலேயோ நகர்ப்புறத்துலயோ யாரும் இதை பத்தி யாரும் கேட்டுக்க போறதில்ல. நாம் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன மொழி யாருக்குமே தெரியாது. அவசர உலகத்துல இருக்கிறோம். எல்லாருமே பிஸி லைஃப், ஒர்க்கிங்ல இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல மக்களுடைய ஒரு அறியாமையில இருக்கிறவங்க, மக்களுடைய ஒரு 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 இன்னோசென்ஸ், ஒரு இக்னரன்ஸ் நம்ம சொல்லுவோம். அதை வந்து பயன்படுத்தி அந்த உணர்வுகளை தூண்டி பண்றது வந்து இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் நம்ம பக்கத்துல சோஷியல் மீடியா வேற வந்துருச்சு. இப்போ இவங்க ஒன்று சொல்றாங்க, ஆனால் அங்கே பார்த்தா கமெண்ட் வேற ஒன்று இருக்கும். அதாவது ஏதோ ஒரு போலி நியூஸ் நான் பார்க்குறேன், கீழே பார்த்தா ஒரு பெரிய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ பெரிய தனியார் தொலைக்காட்சி இப்படியெல்லாம் போடுறாங்களா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ஃபேக். நல்லா படிக்கும்போது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, டீப் ஃபேக் வந்துருச்சு. ஒருத்தர் பேசாத விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு முகபாவனையில் நிறைய மாற்றங்கள் வருது. டான்ஸ் ஆடினது வருது, உடல் ரீதியான பாலியல் ரீதியான விஷயங்களும் நிறைய வருது. இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்க காலத்தில் இவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருக்கும் போது இது திருத்தும் சொல்லப்படுது. ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்ணணும், ஒருத்தரை அவமானப்படுத்தணும், ஒருத்தருடைய பெயரை வந்து நாசமாக்கணுன்ற போன்ற இந்த விஷயங்களும் அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா அரசியல் கட்சிக்கும் ஐடி விங் இருக்குது. ஒரு தவறான செய்திகள், வதந்திகளை பரப்புறது வந்து இப்போதான் உச்சகட்டமாக இந்த எலெக்ஷன் நேரங்களில் போயிட்டு இருக்கு. இப்போ தேசிய கட்சியில் 2 கட்சிகளும் எடுத்துக்கிட்டாலும் இதில் யார் அதிகமாக மதத்தை தூண்டுற அளவுக்கு பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா சாம் பிருட்டோ நீங்கள் சொன்ன மாதிரி வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தினா இவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதேமாரி பிஜேபியில் சொன்னாங்களான்னா இல்லை. அதே மாதிரி இந்து முஸ்லீம் இடஒதுக்கீட்டை பற்றி தான் விமர்சித்தாங்க. அதுவே இங்கே வேற மாதிரி தான் இங்கே பேசப்படுது. இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? சாம் பிட்ரோட காங்கிரஸ் சேர்ந்தவர்னா சொன்னார், தென்னிந்தியர்கள்லாம் ஆப்பிரிக்கர்கள் நம்மளை வந்து ஒரு இன ரீதியாக நிற ரீதியாக தாக்குனார். இதை தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து விட்டால் இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அபத்தமான ஒரு பேச்சு, இது எவ்வளோ பெரிய ஒரு பதற்றம் சமுதாயத்தில் உண்டு பண்ணும். ஒரு ராகுல் காந்தி வந்து அடுத்த தலைவர் என்னென்னவோ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு லீடர் வர வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு அபத்தமான, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, ஒரு ஒரு கவனக்குறைவோட இதனுடைய பின்விளைவுகள் கான்சிக்வன்ஸ் என்னன்னு யோசிக்காம போற போக்கில் வந்து ஒரு லூஸ் டாக்ஸ் விட்டுட்டு போறார். இது வந்து கண்டிக்கணும், இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிறகு முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து பேசுறாங்க. இதுல இருந்தே தெரியுது ஒரு பிளவுபடுத்தணும், அரசியல் லாபத்துக்காக, அரசியலினுடைய ஒரு தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் ஜெயிக்கணுன்றதுக்காகவும் என்ன வேணாலும் மக்களை குழப்புறாங்க இவங்க. இந்த இந்திய தேசத்துல அனைத்து மதத்தினருமே, நம்மளுடைய இந்து மதமாகட்டும், முஸ்லீம் இஸ்லாம் மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், ஜெயினிசம் ஆகட்டும், புத்திசம் ஆகட்டும், பார்சி ஆகட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே எங்கேயாவது நம்மளுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்றைக்குமே வந்ததில்லை. இந்த காங்கிரஸ், இந்திய கூட்டணி, இவங்க மாதிரியான கட்சிகள் தன்னுடைய தோல்வியை இது பண்ணுறதுக்காகவும், நானும் இருக்கிறேன், என்னுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் பாருங்கன்றதுக்காக இது போன்று பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார், கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து கத்தியாத்த கோத்த கவுல் பிராமின்மே வந்து போன எலெக்ஷனில் சொன்னார், பூணல் போட்டுக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விபூதி பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ராகுல் காந்தி பண்ணார். நானும் ஒரு ஹிந்து தான், நானும் வந்து பக்தன். இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம். அடையாள அரசியலே தேவையே இல்லைங்க. நல்லா பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, ரிவர்ஸில் போயிட்டு இருக்காரு, ரிவர்ஸ் கியர் போட்டு. இது வந்து தேவையில்லாத ஒன்று. காங்கிரஸ் தான் இதுக்கு அதிகமாக இதுக்கு வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் கேட்ட கேள்விக்கு இந்தியா கூட்டணியிலேருந்து யார் பிரதமர் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வெற்றி பெற்றால் நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் கூடி முடிவெடுப்போம்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு. யார் அப்படி முடிவெடுப்பாங்க? வெற்றி பெற்றால் தானே முடிவு எடுக்கணும், வெற்றி பெற்றால் தானே மீட்டிங் நடக்கும். அந்த ஒரு தைரியத்தில் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அனைத்து விதமான உடனே வந்து ஏன் பளிச்சுன்னு ராகுல் காந்தின்னு சொல்ல அவங்களுக்கு தைரியம் இல்லை? அவங்களுக்கும் தைரியம் கிடையாதுங்க. அவங்களுக்கு வேணும் என்றால் ஒரு தேர்தலுக்கு முன்பாகவே எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் சொல்லிட்டு போகிறதுல வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போன எலெக்ஷனில் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் கூட இவர் தான் முதல்ல அறிவிச்சார். அது ராகுல் காந்தியை ஏற்றுக்கல, அவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அவரே ஷாக்காக தான் பார்த்துட்டு இருந்தார். அதனால் இரு பெரும் தேசிய கட்சிகள் ஒரு பிரதமர் வேட்பாளர், அதாவது ஒரு லீடருக்கான ஓட்டுன்றதே நம்மளுக்கு தனியாக 5% 10% வருங்க. யார் தலைமையில் யாருக்காக நம்ம ஓட்டு போட போகிறோம்? தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகனுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, இவங்களுடைய முகத்துக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க, சின்னத்துக்காக போடுறாங்களே கண்டி நம்மளுக்கு கேண்டிடேட்டே யாரும் நிறைய நேரங்களில் மக்களுக்கு தெரியறதில்ல. இந்த தலைவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே போன்று இங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க, இங்கே ஆளே இல்லை, தலைவரே இல்லாத ஒரு கூட்டணி.
ஒருவேளை நான் இதை எப்படி வேடிக்கையாக பார்க்குறேன்னா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இந்த இந்தியா கூட்டணியில் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அதில் ஆரம்பித்தவரே வெளியில் போயிட்டார். நிதிஷ்குமார் அவர்கள் போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துட்டார். நம்ம ஜெயிச்சா தானே இதை பற்றி கவலை பண்ணோம், இப்போதைக்கு சேர்த்து வைப்போம், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறதில்ல, மீட்டிங் நடக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஏன் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தான் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்காதா? இருக்குமா இல்லையா? இத்தனைக்கும் அவர் தானே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருக்கும் இருக்கலாம், மம்தா பானர்ஜிக்கும் இருக்கலாம், ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கலாம், பிறகு நம்மளுடைய கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு சித்தராமையா போன்றவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கலாம், நம்மளுடைய தெலுங்கானா ஆந்திரா கூட்டணி கட்சிகள் இருக்க அவங்களுக்கும் இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் ஜெயிச்சா தானே பார்க்க போகிறோம், ஜெயிக்காம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு வர போகிறதில்ல. எல்லாரும் பெரிய அரசியல் ஆலோசகர் என்ன சொல்கிறாங்க, போன வாட்டி அது 50 சீட்டு வாங்கினாங்க, இந்த வாட்டி 50 விட இன்னும் கம்மியாக தான் போவாங்க, ஹாஃப் செஞ்சுரி கூட வராதுன்ற மாதிரி எல்லா புள்ளி விவரங்கள், எல்லா கருத்து கணிப்புகள், ப்ரீபோல் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்கள் சேரப்படுறது, ஒருவேளை ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பிரதமன்றதுலேயே அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை கலைஞ்சு போயிடும். அப்புறம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனால் கடந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழிஞ்சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செல்லூர் ராஜு அவர்கள் அவரோட எக்ஸ்தல பக்கத்தில் நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர் தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கார் ராகுல் காந்தி அவர்களை. 2 பேருக்குள்ள ஒற்றுமை இதை எப்படி பார்க்குறீங்க? செல்லூர் ராஜு அண்ணா அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசுறது வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து வெயில் காலம், வெயில் காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு ஜோக் அப்பப்போ நிறையா பண்ணுவாங்க. தர்மாக்கோலில் வந்து தண்ணீர் ஆவியாக்கிறத தாண்டி வெங்காயத்தை பற்றி அவர் சொன்ன விஷயமாகட்டும் எல்லாமே ரொம்ப வேடிக்கையாகவும் விசித்திரமாக இருந்தது. நாசா விஞ்ஞானிகளும் அதை பற்றி நிறைய உற்று நோக்குறாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னார், இந்தியாவின் இளம் தலைவர்னு சொன்னார். ராகுல் காந்திக்கு என்ன வயசு தெரியுமாங்க? 53 வயசுல இளம்னா என்னங்க அது? 53 வயசு தேவையில்லை சார். என்னங்க நீங்கள் இளம், அப்போ இளைஞர்கள், அப்போ நான்லாம் யார்? நான் வந்து குழந்தையா? அப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. இளைஞர்கள்லாம் என்னன்றது அரசியல்வாதிக்கு முதல்ல மறந்துட்டாங்க. 53 வயசுன்றது ரிட்டையர் ஆகிற வயசு. என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் என்றால் நாங்கள் தான் இளைஞர்கள். இப்போ எங்களுக்கு ராகுல் காந்தி என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், நாங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம், ஏதோ ஒரு படத்தில் நம்ம லிவிங்ஸ்டன் வந்து இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு கத்துற மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ செல்லூர்ராஜே சிக்கல மாட்ட போகிறாரு. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு செல்லூர்ராஜ் மறந்துட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, ஜூன் 4க்கு பிறகு ரிசல்ட் வேறு மாதிரி வந்தாருன்னா காங்கிரஸ் இணையலாம், அதெல்லாம் மாநில தலைவர் பொறுப்பு. ஒரு வேளை வந்து அவர் இப்போ ஒரு சீட்டு போட்டு வைக்கிறது கூட ட்ரை பண்ணாருன்னு தெரியல. பட் ஜூன் 4க்கு அப்புறம் இப்போவே செல்லூர்ராஜ் அந்த பதிவை நீக்கி விட்டார் எக்ஸ் வலைதளத்தில். ஏன் நீக்கினாருன்னு கேட்கல. அவங்க கட்சியிலேருந்து அதிருப்திகள் இருப்பதாகவும் அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பதாகவும் இருக்குது. செல்லூர் ராஜு போன்ற அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து பொருட்படுத்துகிற அவசியம் இல்லை. இதுவும் ஒரு காமெடி தான். இப்படி தர்மக்கோல் காமெடியோ, இளம் தலைவர் 53 வயசு ராகுல் காந்தி, அவருக்கு தாடியே ஃபுல்லாக நினச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் அவர் இளம் தலைவராக இருந்து இந்தியாவை எப்போ காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல. ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டார். ஸோ இது ஒரு ஜோக் மெட்டீரியல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சவுக்கு சங்கர் மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது காவல்துறை என்னை துன்புறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அடித்ததாகவும் துன்புறுத்தாவும் அவரே வீடியோவில் வந்து சொன்னார் ஆஜர்படுத்தும் போது. இப்போ என்னை வந்து துன்புறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒன்றுக்கு முன் இந்த முரணை எப்படி பார்க்குறீங்க சார்? மேபி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது, நான் மருத்துவமனையில் நடந்த ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள், கஞ்சா யூஸ் பண்ணான்ற ஒரு பிரச்சனை, பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசுதாக ஒரு பிரச்சனை, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரை வந்து அவங்க அவமான மரியாதையாக அவரை வந்து ஏதோ எழுதினாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, பிறகு இப்போது நம்ம கள்ளக்குறிச்சியில் இறந்த ஸ்ரீமதின்ற ஒரு மாணவியினுடைய தாயார் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகள், ஒரு டிஎஸ்பி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வீட்டில் இருந்துமே நிறைய ஹார்ட் டிஸ்க் போன்ற வகைகள், சில இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் எடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு 6-7 கேசஸ் எஃப்ஐஆர் அவர் மேலே பதியப்பட்டிருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளர் நடந்திருக்கிறாரான்னு கேட்டால் நடக்கவில்லை. தனிநபர் தாக்குதலும் அவதூறு பேச்சுக்களும் ஒரு அடாவடியான ஒரு பேச்சுக்களை தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி பேசினதனுடைய விஷயம், அந்த தோரணையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலை விஷயமா இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிசமோட ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி பேசியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அனாவசியமான பேச்சு, எல்லாரை பற்றியுமே வந்து பேசுகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அவருக்கு கை வந்து 2004 6 அவர் வந்து அரெஸ்ட் பண்ணார். நம்ம டிவிஏசியில் இருக்கும்போதே அவர் கை உடைந்தது, பிளேட் வச்ச கை தான். பிறகு வந்து அவருக்கு வந்து அந்த கார் போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் வந்து தற்செயலாக தான் நடந்துச்சு. அந்த சிசிடிவி வீடியோவும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து முதல்ல போகும்போது திமுக குடும்பத்தை எதிர்த்து பேசினால தான் என்னை வந்து துன்புறுத்தினாங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு கத்தினார். அவங்க அட்வொகேட்டும் கையை உடைச்சிட்டாங்க, மாவு கட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கோர்ட்டில் போயிட்டு எனக்கு எந்த விதமான ஒரு துன்புறுத்தலையும் அவர்கள் கொடுக்கவில்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ சவுக்கு சங்கர் வெளியிலையும் மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருந்தார், உள்ளேயும் மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். அது ட்ரீட்மெண்ட்னால அப்படி இருக்குதா? ஒருவேளை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு
ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்னால இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். இப்போ ஸ்ரீமதியோட தாயார் இவர் மேலே என்ன புகார் கொடுத்துருக்காங்க? தன்னுடைய குழந்தை இறந்து விட்டாங்க, அதுக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கலவரமும் நடந்தது. அவங்க ஒரு தாயார் சொல்கிறாங்க, பெத்த தாய் ஒன்று சொல்கிறாங்க, சில தவறுகள் நடந்திருக்கு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படிங்க, யாராக இருந்தாலுமே எந்த வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு 12ஆம் கிளாஸ் போன்ற குழந்தை ஒரு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, ஏன் என்னாச்சு, யாராச்சும் ஏதாவது துன்புறுத்துறாங்களா என்னன்றது ஒரு தாயினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கஷ்டம், அவங்களுடைய ஒரு பதட்டம். அந்த சுச்சுவேஷனில் வந்து இவருக்கு வந்து ஒரு வேற ஒரு காதல் இருந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, மாணவிங்க, 15-14 வயசு இருக்கும், போய் பார்த்து பேசுறது வந்து நம்ம ஒரு ஒரு தங்கச்சியோ நம்ம வீட்டில் ஒரு பெண்கள் இருக்க நம்ம ஏற்றுக்கொள்வோமா? கண்டிப்பாக முடியாது. அந்த தாய் அந்த பிரச்சனையை வந்து இப்போ தான் அவங்க வந்து தைரியமாக முன்னாடி வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை உரிய வகையில் விசாரித்து அதுக்கான ஒரு விஷயமும் நடக்கணுன்றது தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம பொதுமக்களும் சரி, பத்திரிகையாளரும் சரி, நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தான் ஆகும். எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறாங்க? அது வந்து ஒரு அவமதிப்பு இல்லையா, ஒரு டிஃபமேஷன் இல்லையா? அந்த தாய் வந்து எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாங்க அவங்களுடைய சொந்த ஊரில், கிராமத்தில்? அந்த பொண்ணுடைய உறவினர்கள் வந்து என்ன நினைப்பாங்க? இறந்த பிறகும் ஒருத்தரை பற்றி தவறாக பேசுவது, அவதூறாக பேசுவது வந்து அநியாயம் இல்லையா? வேலூரில் ஒரு சில பூத்துகளில் திமுகவினர் முற்றுகையிட்டு கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசி சண்முகம் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாரு. அதுக்கு என்ன பதில் வந்திருக்கு? புதிநீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 3வது முறையாக எலெக்ஷன் நின்றுருக்காங்க. இப்போ வந்து துரைமுருகன் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பையன் கதிரானந்த், அவர் தான் முன்னாடி சிட்டிங் எம்பியுமே கூட, அவரை எதிர்த்து நிற்கிறாங்க. நல்ல தீவிரமான களப்பணி ஆட்டியிருக்கிறார். இப்போது அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதாக எல்லாரும் சொல்கிறாங்க. புதிநீதி கட்சி தலைவர் ஏ சண்முகம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பத்திரிகை மீட்டிங்கில் இந்த மாதிரி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அணைக்கட்டு எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 3 பஞ்சாயத்து, பீஞ்சமந்தை, பாலாம்பட்டு போன்ற ஒரு 3 பஞ்சாயத்தில் ஒரு 8 பூத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அவருடைய கட்சி இருக்கிறவங்களை வந்து உள்ள தேர்தல் ஏஜென்ட்டுகளே அலோவ் பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்கிறார். அதற்காக இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், குடியரசுத் தலைவருக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அங்கே வந்து மறுவாக்கு பதிவு நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதை விசாரிக்கணும், அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா பதிவுகள் அனைத்தையுமே பார்க்கணும். அது உண்மை இருக்கும் பட்சத்தில் மறு தேர்தல் கண்டிப்பாக வைக்கணும்ன்றதான் நம்ம ஜனநாயக முறையில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு வைக்கணும். இது என்னன்றதை நம்ம விசாரிக்கணும், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவர் வந்து இப்படி ஈஸியாவோ இல்லை லேசாவோ ஒரு குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க ஆதாரங்கள் இல்லாமல். இது வந்து திமுக போன்ற ஆளுங்கட்சி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களும் நாங்கள் தப்பு பண்ணலன்றது ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த விசாரணைக்கு அவங்க ஒத்துழைப்பு நடத்தணும், கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கோங்க. தேர்தல் ஆணையம் இதுக்கு ஏதாவது பதில் ஏதாவது சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் தேர்தல் ஆணையமோ குடியரசுத் தலைவரோ இல்லை நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எதுவுமே வந்து பதில் கொடுக்கவில்லை. நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 10-20 நாள் நம்மளுக்கு அடுத்த இப்போ மே 22 வந்துருச்சு, இன்னும் 12 நாள் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே வரப்போகுது. அந்த 8 பூத்தினுடைய வாக்குப்பதிவு மட்டும் நிறுத்திவிட்டு பண்ண போகிறாங்களா என்னன்றது தெரியல. நம்ம வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம விட்டு நோக்கணும். ஏன் வேலூர் எப்போ பார்த்துமே ஒரு சர்ச்சைக்குரிய தொகுதியாகவே இருக்குது? வேலூர் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாரான ஒரு தொகுதி தான், எப்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு தொகுதி. ஏன்னா அங்கே வந்து பெரும் தலைவர்கள் வந்து மோதுறாங்க. கண்டிப்பாக வந்து அங்கே வந்து எப்பவுமே அரசியல் களம் வேலூர் எவ்வளோ சூடோ, வேலூர் தேர்தலும் அந்த லெவலுக்கு ஒரு சூடான ஒரு பகுதி தான். ஏன்னா நம்மளுடைய வேலூர் கோட்டையில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பீரியடுக்கு அப்புறமா ஒரு இந்திய நாட்டு பிரதமர் ஒருத்தர் வந்து மீட்டிங் போட்டோன்னா பிரதம மந்திரி மோடி வந்து தான் அங்கே வந்து நடத்திருக்கிறாங்க. அதுவும் நான் பார்த்தேன். அதுவும் அந்த அதே நேரத்தில் ஒரு பிரதமர் வேலூருக்கு வரதுமே அதுதான் முதல் முறைன்றதால அங்கே ஒரு எலெக்ஷன் களமே வந்து ரொம்ப சூடு. வேலூர் எப்படி 45 டிகிரி தமிழ்நாட்டிலே வந்து வெப்பமான ஒரு வெயில், அதான் வேலூர்னு சொல்லக்கூடாது, வெயில் ஊர்னு தான் சொல்லணும்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துலையுமே வந்து ரொம்ப அனல் பறக்கும் ஒரு விவாதமாக தான் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நடக்குதுன்னு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 முனை தேர்தல் இல்லை, எந்தெந்த கட்சிகள் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை 4 முனை போட்டினா புரியல, 4வது ஆள் யார்? 4 முனை போட்டி எங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு? சீமான், நாம் தமிழர் கட்சி. இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு 3 முனை போட்டி தான். இங்கே 4 முனை போட்டியே கிடையாது. இங்கே வந்து திமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, பிஜேபியினுடைய ஒரு கூட்டணி, பிறகு அதிமுக கூட்டணி தானே கண்டி. நாம் தமிழர் ஒரு கட்சி களத்திலும் இல்லை, தேர்தலும் இல்லை. அவங்க எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணலை, தனித்து நிற்கிறோம் தான் சொல்கிறாங்க. அதனால் தனித்தே ஓரமாக நின்று விட்டார்கள் போல தான் தெரியுது நாம் தமிழர் கட்சியானது. அவங்க களத்திலே இல்லையே. என்னுடைய தொகுதியில், என்னுடைய வீட்டில் இது வரைக்கும் யார் இருக்கிறாங்கன்றதே இப்போ எனக்கு 4வது ஆள் ஒருத்தர் இருக்காங்கன்றது நீங்கள் சொல்லி தான் தெரியும். என்ன சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மைக்கில் ஏதோ ஒரு சின்ன ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. கரும்பு விவசாயி இல்லை, கரும்பு விவசாயின்னு வேற ஒரு டீம் இருந்தாங்க. ஒருவேளை அதுவா இதுவான்னு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி கூட இதாக இருக்கலாம். யாருன்னு தெரியல என்னன்ட்டு. கேண்டிடேட் எங்கேயுமே தெரியலையே, பிரசன்ஸே இல்லைங்களே. இப்போ சீமான் எத்தனை சதவீதம் வாங்குவார் சார்? சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பெயரை வைத்து பண்ணும்போது அவர் ஒரு தமிழ் தேசியவாதிகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பிறகு நாளடைவில் அவர் மேலே வந்த பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள்,
கட்சியில் வந்து ஒரு தனி மனிதனாக நடத்துறாரு, சர்வாதிகாரித்தனமாக நடத்துறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்சியினுடைய இருக்க முக்கியமாக ஆரம்பித்த நாட்களில் இருந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க. நம்மளுடைய கல்யாண சுந்தரம் போன்றவங்க, பிறகு வந்து நம்ம ராஜீவ்காந்தின்ற போகிறவங்க, ராஜீவ்காந்தியினுடைய பேச்செல்லாம் அன்று இன்றுன்னு போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டரில். அன்னைக்கு கருணாநிதி கலைஞரை வச்சு செஞ்சாங்க, இன்னைக்கு போயிட்டு அப்படியே திமுகலேயே போய் சேர்ந்து திராவிட கொள்கையினுடைய பாசறைக்கு இவர் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு அதிருப்தியாக இருக்குது, ஒன்றுமே புரியல, கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னடா நேற்று ஒன்று பேசினாங்க, பெரியாரை திட்டுவாங்க, பெரியாரை வாழ்த்துவாங்க, திடீர்னு வேலை எடுத்துகிட்டு பாட்டன் முப்பாட்டன் முருகன்னு கிளம்புவாங்க, திடீர்னு திரும்ப வந்து தக்காளி விவசாயம்னுவாங்க. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கலாம் 1 லட்ச ரூபா சம்பளம் அரசு பண்ணி கொடுப்போன்னே, இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஒரு கேலிக்கூத்தான ஒரு விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. அப்போ எதுக்கு நம்மலாம் படிக்கணும்? அப்போ ஒரு ஒரு டீச்சரை விட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை விட மாடு மேய்க்கிறவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கறதுலாம் சாத்தியமா சொல்லுங்க? இந்த மாதிரி அதிருப்தியான விஷயங்கள், ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றதுனால, இந்த இளம் வயதில் இருக்கிறாங்க, இந்த 18 வயசு 19 வயசு முதல் தர ஓட்டர்ஸ், இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற பசங்க தான் சீமானுடைய பேச்சை வந்து ரொம்ப விரும்பி லைக் பண்ணி கேட்டு ஓட்டு போடுறாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு இது நகராது. இந்த தேர்தலையுமே சீமான் வந்து பின்னடைவு தான் சந்திப்பார். 40 தொகுதியிலும் தோல்வி மட்டும்தான். 40 தொகுதியிலும் டெபாசிட் காலியாக்கப்படும். 40 தொகுதிகளிலுமே அவர் வாங்குற ஒரு ஓட்டு சதவீதம் வந்து 5% கீழே தான் வரும். அதுவே டவுட் தான். இல்லை 40லும் தோல்வின்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் டெபாசிட்டும் போகும்னு அவங்களுக்கே தெரியும். அதான் அதனால எத்தனை சதவீத வாக்குகளை அவங்க கைப்பற்ற ஏறுமா இல்லை இறங்குமா? கண்டிப்பாக இறங்குமுகம் தாங்க. கண்டிப்பாக இறங்குமுகம் தான். என்ன கொள்கைன்றதே வந்து தெரியல. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சீமானுடைய கொள்கை என்ன, நான் பேசும்போது தனித்து நிற்கிறாரு அப்படின்னு. தனித்து நிற்கிறது எப்படி ஒரு கொள்கையாக மாறும்? தனித்து நிற்கிறது ஒரு கொள்கையா? யாரும் கூட்டணி சேர்க்கவில்லை என்றாலும் அது ஒரு கொள்கை. தனித்து நிற்க விடப்படுவார்கள். நீங்களும் கூப்பிட்டு யாரும் வரலாலும் அது தனித்து விடப்பட்டது தான். ஸோ அது ஒரு 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 பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. சீமான் வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமா டைரக்டர். ஒரு சினிமா டைரக்டருக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை என்னன்னா, ஹீரோவை பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தான் கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்தில் அந்த கதையை, அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கதையை சொல்லி அப்படியே கேட்டு அவங்க மயக்கி கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வைக்கிறது தான் அந்த திறமை. அந்த திறமை சீமான் அவர்கள் மேடைகள் பக்காவாக பயன்படுத்துகிறார். ஆக்ரோஷமாக பேசுகிறார், எமோஷனலாக பேசுகிறார், சென்டிமெண்டலாக பேசுகிறார், திடீர்னு நகைச்சுவை சிரிப்பும் பண்ணுவார். ஒரு மசாலா படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து ஆடியன்ஸ்க்கு இருப்பதால் கூட்டம் வந்து கூடுகிறது, கைத்தட்டல் விசில்கள் பறக்கிறது. இது ஓட்டா மாறுமானா கண்டிப்பாக மாறாதுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லையே. விஜயுடன் கூட்டணி போகிறது தயாராகிறதா அவரே சொல்லிட்டு இருக்காரு. இது விஜய்னா எந்த விஜய் சொல்றீங்க? நடிகர் விஜய். நடிகர் விஜய், தளபதி விஜய். அவர் விஜய் வந்து முதல்ல வந்து வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கழகத்தில் கட்சி பேரில் இக்கு வந்து விட்டுட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தான் கட்சி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இல்லைங்க அந்த இக்கு விட்டுட்டோம், அதனால் இப்போ திரும்ப கட்சி பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு இது வந்து 2வது வாட்டி தான் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு மாற்றிட்டு வந்தாங்க. முதல்ல இக்கெல்லாம் வந்து அவங்க ஒழுங்காக போடட்டும், அதுக்கப்புறமா அரசியலுக்கு வரலான்றது தான் என்னுடைய ஒரு நியூட்ரலாக ஒரு தனிப்பட்ட நபராக நான் வந்து ஆக்டர் விஜய்க்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். 2வது, நடிகர்கள் அரசியலுக்கு வருதுன்றது வந்து அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போயிடுச்சு. எம்ஜிஆர் வந்து ஒரு சகாப்தம், அது அவரோட முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து வரவில்லை. கமலஹாசனை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. டார்ச் எல்லாம் எடுத்து டிவியை உடைக்கிறது என்ன, போகிறது என்ன, திட்டுறது என்ன, மைக் போட்டு சுற்றுறது என்ன, இப்போ எங்கே இருக்கிறார்? எலெக்ஷனில் கூட நிற்கலையே அவர். இதே போன்றுதான் பாக்யராஜ் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தாங்க, டி ராஜேந்திரன் வந்தாங்க, சரத்குமார் வந்தாங்க. எவ்வளோ நடிகர்கள் பார்த்துட்டோம், சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் எல்லாரையும் பார்த்து தான் வந்திருக்கு. இப்போ வந்து தளபதி விஜய் வந்திருக்கிறாங்க. முதல்ல இங்கு அதெல்லாம் அவங்க கரெக்டாக போட்டு கட்சி பேர் வச்சதுக்கப்புறமா அவங்க வர்றது பெட்டர். அவங்க சீமான் கூட சேர்ந்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு அரசியல் முடிவாக தான் இது இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பேசிக்கணும் அவசியம் கிடையாது. விஜய் போன்ற ஆட்கள், இந்த நடிகர்கள் எல்லாமே அரசியல் களத்தில் ஒரு எலெக்ஷன் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அரசியல்னா என்ன அப்படின்றத வந்து களத்தில் போய் நின்று வேலை செய்யும் போது தான் நமக்கு தெரியும். அரசியல் களம் என்பது வந்து மிகவும் ஒர்க் பண்ணணும். அரசியல்ன்றது வந்து ஒரு 24 மணி நேரம் நம்ம அங்கே வேலை செய்யணும். இட்ஸ் அ ஃபுல் டைம் ஜாப். சும்மா ஒரு படத்துக்கு கால் ஷீட் ஒரு 3 மாதத்தில் ஒரு 80 நாள் 90 நாள் கால் ஷீட் கொடுத்துட்டு படம் முடிஞ்சோடனே வெளிநாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து இன்னொரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறது அரசியல் கிடையாது. இது வந்து ஒரு மக்கள் பணி. இது வந்து ஒரு மக்களினுடைய ஒரு பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவங்க கூடவே நின்று போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஏசி ரூம்லேயே பிறந்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு எனக்கு வந்து என்ன அந்த வரிக்கு விலக்கு கொடுங்கன்னு ஹைகோர்ட்டில் போய் கேட்குற விஜய்க்கு எல்லாமே வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. மக்கள் தகுந்த பாடம் கொடுப்பார்கள். இல்லை 2026 கண்டிப்பாக ஒரு தேர்தல் களம் காணுவாரா இல்லை காணல் நேராக போகும்? கண்டிப்பாக காணுவார். அதுதான் அவருடைய முதலும் கடைசி தேர்தலாக இருக்கும்ன்றது அவருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நான் விஜய் போன்ற ஆட்கள்லாம் வரணும், அவங்களுடைய ஜனநாயக உரிமை வந்தால் தாங்க உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர், நான் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நான் தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி போன்ற எப்பேற்பட்ட வீரவசனம். அவருடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து பேசுனது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, நான் பார்த்தேன். ரொம்ப வேடிக்கையாக இருந்தது.
ரொம்ப வந்து காமெடியாகவும் ஜோக்காகவும் இருந்தது அவங்க பேசுறது. அதனால விஜய் போன்ற ஆட்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாய பணி நீங்கள் முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சர் கனவு பார்க்கலாம். அப்புறம் இந்த இக்கு மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். தேங்க்யூ.